நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படின்னா இனிமே இவங்களோட யூனியனும் செயல்படட்டுமே. என்ன சொல்றீங்க? வேண்டான்னு நான் எப்பவுமே சொன்னதே இல்ல. சொன்னது தொழிலாளர்கள் தான். அவங்க தான் இவங்கள அடிச்சு துரத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த சங்கரனோட பொண்ணு. அவதான் தொழிலாளர்களை தூண்டி விட்டுருக்கா. அவ அந்த தோட்டத்துல வேலைக்காரியா இருந்தவ. வாய மூடுறா. அஞ்சனா கம்பெனியோட போர்டு மெம்பர். எப்படி இவங்க இந்த அளவுக்கு அநாகரிகமா பேசலாம்? இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. மல்லிகா ப்ளீஸ். சார் அவங்க போகட்டும். எங்களுக்கு அவ எப்பவுமே தொழிலாளி தான். கொஞ்சம் வாயை மூடிட்டு. இங்க மந்திரி நீயா இல்ல நானா சொல்லு. நீங்க உட்காருங்க மல்லிகா. சாரி சார். இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணணும்னா இவங்க அஞ்சனாவை பத்தி கேவலமா பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவ என்னோட மருமக. மன்னிப்பு கேளுங்கயா. முடியாது. அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் மல்லிகா, சட்டப்படி தொழிலாளர்கள்ல 10% பேர் சேர்ந்தா எந்த யூனியனா இருந்தாலும் நாங்க ஏத்துப்போம். போராட்டம் கூட நடத்துங்க. எதுக்காக இவங்களை வெளியில அனுப்புனாங்க? தொழிலாளர்களோட வயித்துல அடிச்சு இவங்க பணம் பார்த்திருக்காங்க. சத்தம் போடாம பேசியா. தொழிலாளர்களுடைய ஸ்டைஃபனை வச்சுக்கிட்டு யூனியன் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தேயிலை எல்லாம் திருடி அதுல பணம் பார்த்திருக்காங்க. நீங்களே பாருங்க. இது வீடியோ எடுத்தது என் மருமக அஞ்சனா. சார் நான் கிளம்புறேன். என்ன அவமானப்படுத்த வர சொன்னியா? சார் ரெஃபரண்டம் நடத்தினா நம்ம பார்ட்டியால ஜெயிக்க முடியாது. எல்லாத்தையும் கெடுத்தவனே நீதாயா. மல்லிகாவை மிரட்டி எல்லாம் பணிய வைக்க முடியாது. நம்ம ஆட்சி தானே பூட்டுவோம். கரெக்டா டைமுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டி நம்ம அரசாங்கத்துக்கு உதவியா இருக்கிறது தான் கார்பரேட் ஆஃப் இந்தியா. அவங்க கம்பெனியை பூட்டுனா கஜானாவே பூட்ட வேண்டியதுதான். இலவசத்தால கஜானாவே காலியா கிடைக்கும். வாயா. சீக்கிரமா முடிஞ்சிருச்சா மேடம்? இன்னும் டிஸ்கஷன் முடியல. அடுத்து எங்கே போகணும் மேடம்? வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போலாம். ஓகே மேடம். மேடம், உங்ககிட்ட சொல்லிட்டு வர மறந்துட்டேன். அங்க பிரச்சனை நடந்ததுனால அப்படியே வந்துட்டேன். அஞ்சனா நல்லா இருக்காளா? மனு சார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இல்லையே. பாஸ்கர் என்ன சொன்னாதான் தெரியும். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு பாஸ்கர் என்ன சொல்லுவாரு. நீங்கெல்லாம் அஞ்சனாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அது எங்க பாக்கியம் மேடம். நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. அஞ்சனாவை பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. எதுக்கு வழி தெரியணும்? ஏன் கூட வா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஜானகி அக்காவை பார்த்தும் ஏன் கூட்டிட்டு வரலன்னு அவ கோச்சுக்குவா. வா வண்டியில ஏறு. அது வாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கார்ல ஏறு. பிரதிபா அம்மாவா?
இருக்கணும். ஏதாவது அவசரமா ரூமுக்கு வா, நான் சொல்றேன். சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. மணி நேரமும் மொபைல்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? இதுல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை விட அதிகமா கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஆமா, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? நான் அட்வொகேட்ஸ் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். என் புருஷனோட சொத்து எவ்வளோன்னு தெரியணும். அதுல என் உரிமையை நான் நிலைநாட்டணும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் மல்லிகா அம்மாவையும். எனக்கு 2 அம்மாவும் வேணும். 2 அம்மாக்களுக்கு நடுவுலையும் என்னென்னமோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அம்மா, நான் இதுல தலையிட விரும்பல. உங்க எல்லா ரகசியமும் ரகசியமாவே இருக்கட்டும். இங்க பாரு அஞ்சனா, நீ 2 பேரையுமே ஒரே மாதிரி நேசிக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். நீ யார் பக்கமும் சேர வேணாம். சரிம்மா, நீங்க எழுந்து நடக்கிற வரைக்கும், இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட உங்களை பத்தின ரகசியங்களை ரகசியமாவே வச்சுப்பேன். யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட நான் எந்த ரகசியத்தையும் மறைக்கவே மாட்டேம்மா. அதனாலதான் கேஸ் விஷயத்தையும் சொன்னேன். நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. சந்தோஷம்மா. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அளவில்லா நம்பிக்கைய என்னைக்குமே நான் காப்பாத்துவேன். இந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ உங்க பார்வையாலையும் சிரிப்பாலையும் தான் நான் இங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தேம்மா. எத்தனையோ தடவை இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா உங்களை விட்டு மட்டும் என்னால போகவே முடியல. நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்னைக்கு எழுந்து நடக்கிறேனோ அன்னைக்கு உன்னை நான் தேடி வந்து அடிப்பேன். நீங்க அடிக்க போறீங்களா? அடிச்சுக்கோங்க. அம்மானா பொண்ணை அடிக்கலாம், திட்டலாம், காதை பிடிச்சு கூட திருகலாம். அப்படின்னா 2 காதையும் சேர்த்து திருகுங்க. ஐயோ, மனுஷருக்கு மருந்து கொடுக்கிற டைம் ஆயிடுச்சு. அவன் குணத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதா? எரும மாட்டு மேல மழை பெஞ்சு என்ன ஆக போகுது? நான் போய் எரும மாட்டுக்கு மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் சுஜாவுக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன், கொடுக்க போறேன். அஞ்சனா, என்ன சுஜா, உன்னை ஆளையே பார்க்க முடியல? சாஜி அண்ணா கூடவே போய் செட்டில் ஆயிட்டியோன்னு நான் நினைச்சிட்டேன். நான் இங்கதான் இருக்கிறேன். நீ தான் பிஸி ஆயிட்ட. ஆனா நேத்துக்கு 2-3 மணி நேரம் உன்னை காணுமே. அது வந்து நான் மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்க போயிருந்தேன். அந்த மெடிக்கல் ஸ்டோரோட பேரு தங்கச்சி ஹோட்டலா? ஓ, அதுவா? நீ அங்க போன தகவல் 2 செகண்ட்ல எனக்கு வந்துருச்சு. சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்ளோ சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்கன்னு நீ சொல்ல தேவையில்ல. இந்தா, இது என்னது? திறந்து பாரு. மொபைல். உனக்கு இப்பெல்லாம் சாஜி அண்ணங்கிட்ட பேசாம இருந்தா தூக்கம் வர்றதில்லைன்னு தெரியும். ஆனா இது காஸ்ட்லி மொபைல் ஆச்சே. ஆமா, நான் வேலை பார்த்து சம்பாதிச்சது. கிடைக்கிற காசு எல்லாம் இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தா எப்படி? அதுவும் என்ன மாதிரி வெளியாளுங்களுக்கு. நீ எனக்கு வெளியாளா? நான் பிளட் ரிலேஷன் இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு ரிலேஷனே இல்லையே.
எனக்கு சொந்தக்காரங்க ரிலேஷன் எல்லாமே நீங்க தானே. ஓ, உனக்கு நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? சரி விடு. அப்படி அப்படி நான் சொல்லுவேனா? சொன்ன தள்ளி அடிச்சு உடைச்சிருவேன். இதுல சிம் கார்டும் போட்டுட்டேன். நீ இப்பவே ஃபோன் பேசிக்கலாம். சரி, நீ பேசு. நான் போய் மனுஷாருக்கு மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அஞ்சனா, அஞ்சனா, மீட்டிங் முடிஞ்சிருச்சா? ஆனா சரியா எந்த முடிவையுமே எடுக்க முடியல. மினிஸ்டரே இதெல்லாம் எதுக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் நம்ம முடிவுல இருந்து பின்வாங்கல. எஸ்டேட்டோட பழைய யூனியன் லீடர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பழையபடி யூனியனை ஸ்டார்ட் பண்ணணுமா. நான் கடைசியில அவங்க தேயில திருடின வீடியோவை காமிச்சேன். நீ அப்ப எடுத்தல. என்ன உரிமையில இவனுங்கெல்லாம் இப்படி பேசுறானுங்க? வேர்வை சிந்தி முதுகு வளைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க காசு ஆட்டையை போட்டுதான் இவனுங்கெல்லாம் காரு லாரி வாங்கி ஜாலியா இருக்காங்க. அஞ்சனா, இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன? பொருள் ஏதும் இல்ல, ஒரு பர்சன். ஏதாவது க்ளூ? ரொம்ப நாளா பார்க்காத, ஆனா பார்த்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுற பர்சன். அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது யாரா இருக்கும்? என் மனசுல ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ அது யாருன்னு சொல்லி கூப்பிடு. ஜானகி அக்கா. அஞ்சனா, ஜானகி அக்கா, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஐயோ, வாங்க உள்ள வாங்க. கரெக்டா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டியே. நீங்க தான் என்கிட்ட மீட்டிங்க்கு யூனியன் தலைவர் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படிதான் நான் கெஸ் பண்ணேன். நான் கூப்பிட்டப்ப வரமாட்டேனே சொல்லிட்டா. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மேடம், அவங்க கூட கார்ல வர சொன்னாங்க. அது எப்படி முடியும்? மல்லிகா மேடம் முன்னாடி மாதிரிலாம் இல்ல, நாளையே மாத்திட்டேன். ஜானகி, இதோ இவ என்னோட மருமக கிடையாது, என்னோட பொண்ணு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். உட்காருக்கா, இது கூட. அட உட்காருக்கா. என்ன மட்டும் பார்க்காம போயிருந்தா அப்புறம் நான் பேசிருக்கவே மாட்டேன். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பிளான்டேஷன்ல யாராவது என்ன பத்தி விசாரிப்பாங்களா? விசாரிப்பாங்களா? எல்லாரும் எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாட்டிய பாக்குறீங்களா? நான் போய் பாப்பேன். உனக்கு பதிலா சாப்பாடு எடுத்துட்டு போவேன். அங்க வர ஐடியா இல்லையா? வரேன்க்கா. மனுஷருக்கு உடம்பு சரியில்லைல்ல? சண்டை ஒன்றும் இல்லைல்ல? இல்ல. மேடம் ரொம்பவே மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன கார்ல அவங்க பக்கத்துலயே உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கனவா இல்ல உண்மையான என்னால இப்ப கூட நம்ப முடியல. உன் மேல வச்சிருக்கிற அன்பை நான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன். சரி வாக்கா, சாப்பிட்டுக்கிட்டே அப்புறமா பேசலாம். வா. இல்ல வேணாமா, நான் இப்பவே கிளம்பணும். அப்பதான் ராத்திரியாவது வீட்டுக்கு போக முடியும். இன்னைக்கு யார் உன்னை வீட்டுக்கு விட போறாங்க? நீ போகலாம் கூடாது. இல்ல வேண்டாமா. போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். வா 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 கண்ணா. ஹலோ. ஹலோ, யாரு? நான் தான். நான் யாரு? சுஜா. சுஜாவா? என் குரலை கேட்டதும் நான் யாருன்னு தெரியலையா? அன்னோன் நம்பருங்கிறதுனால தெரியல. இனி தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்பர்ல இருந்து தான் இனி நான் கால் பண்ணுவேன். அஞ்சனா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா. 2 நாளுக்கு முன்னாடி என் போட்டோவும் ஐடி கார்டும் கேட்டா. இதுக்காக தான் இப்பதான் தெரியுது இது நல்ல காஸ்ட்லி ஃபோனு.
என் நம்பரை காண்டாக்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. செய்யறேன். என்ன பேர்ல சேவ் பண்ண போறீங்க? சுஜாங்கிற பேர்ல. அவ்வளவுதானா? இனிஷியல் சேர்க்கணுமா? அது இல்ல, வழக்கமா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண செல்ல பேர்ல சேவ் பண்ணுவாங்க. செல்ல பேரா? உன்னுடைய செல்ல பேர் என்னம்மா? நீங்களே ஒரு பேர் வைங்க. உண்மையை சொல்லவா, இந்த ரொமான்ஸ் எல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. இன்னும் டைம் இருக்குது. ரொமான்டிக்கா இருந்தாதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். அப்படியா? சரி, ஒரு செல்ல பேரை யோசிக்கிறேன். சுஜு? ச்சே, அதெல்லாம் வேண்டாம். கேட்கும் போதே இனிமையா இருக்கணும். சஞ்சு? அது ஆம்பளை பேர் மாதிரி இருக்கும். சுஜா? சுஜி? சஜி? சஜு? சுஜு? கடைசியா சொன்னதை திரும்ப சொல்லுங்க. சுஜு? அது நல்லா இருக்குல்ல? சரி, சுஜு. கொஞ்சம் ரொமான்டிக்கா கூப்பிடுங்களேன். சுஜு? இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா. சுஜு? கரெக்டா வரல. சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் என் மனசுல உங்களுக்காக நான் ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். என்னது? அத கல்யாணத்துக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. நான் தங்கச்சி ஹோட்டலுக்கு வந்தது பேசினது எல்லாத்தையும் அஞ்சனா கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, தங்கச்சிக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே. சுஜா எங்க போனா? அவ கூடவாது ஓடி போயிட்டாளோ? சேச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டா. ஏன்னா அவன் என் பொண்ணாச்சே. ஆமா, அது வந்து ஐயோ அம்மா வராங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். எவன் கூட நீ கொஞ்சிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு ஒருத்திமா. பொய் சொல்லாத, அவனாதான் இருக்கும் அந்த சாஜி. அவனோட பேர் என்ன? அருவா சாஜி. ஆமா, நான் இவ்வளவு நேரமும் அவர் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, அவரு இவருன்னு தான் இவ சொல்லுவாளாமா. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதுடி. உன் உடம்புல உயிர் இருந்தா தானே பிரச்சனை. இப்படியே பண்ணிட்டு இருந்த நானே எடுத்துடுவேன். ஐயோ, என் பொண்ணு என் உயிரையே எடுத்துடுவாளா? பெத்த தாயே கொல்லுவேன்னு சொல்லிட்டு போறா. அந்த ரவுடி சாஜி தான் இவளை வச்சு என்ன கொல்ல பிளான் பண்ணிருக்கான். ஐயோ, என் பொண்ணு இவ்வளவு மாறிட்டாளே. ஐயோ, என் பொண்ணு என் பேச்ச கேட்கலையே. ஐயோ, என் பொண்ணு இவ்வளவு மாறிட்டாளே. இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. இப்படி வந்து பேசாம உட்காரு கண்ணடி. நீ வந்த முதல் நாளிலே இதெல்லாம் தேவைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு கிளவி, ஒழுங்கு மரியாதையா இங்க சத்தம் போடாம இரு. நான் கூடிய சீக்கிரமே ஒரு நாள் அங்க வருவேன். நம்ம ஆளுங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. மனுசரியும் கூட்டிட்டு வா, பெருசா வரவேற்கிறோம். வாக்கா வா. உள்ள வாக்கா. தூங்குறாரு. மருந்தோட எஃபெக்ட். உள்ள போக வேண்டாம். சொல்ல போனா யாரும் மனுஷரை வந்து பார்க்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. வெளியே போலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணுமா? அப்படி இல்லாமலே குணமாகணும்னு தான் நினைக்கிறோம். அதுக்காக தான் ராத்திரியும் பகலுமா நான் இங்கேயே இருக்கேன். ஏதாவது உதவினா கூப்பிடுமா, நாங்க வரோம். உன்னோட மனுஷருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். டெஸ்ட் பண்ணட்டும். யாரோடது மேட்ச் ஆகுதோ நாங்க தரோம். நீ கவலையே படாதம்மா. உன்னோட அக்காவா அண்ணனா 1000 பேருக்கு மேல தோட்டத்துல இருக்கும்.
உனக்கு ஒரு கவலைனா நாங்க பார்த்துட்டு இருப்போம்மா, சொல்லு. எல்லாமே எனக்கு தெரியும் ஜானகிக்கா. லிவர் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. என் புருஷனுக்கு நான் கொடுப்பேன். டெஸ்ட்ல என்னோட லிவர் மேட்ச் ஆகுது. நோய் குணமாகணும்னு எல்லா கோவிலுக்கும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். காலையில பூஜை ரூம்ல விளக்கேத்துனதும் முதல்ல வேண்டிக்கிறதே என் மனுஷாருக்காக தான். அதுக்கப்புறம் என் 2 அம்மாக்களுக்காகவும், அதுக்கப்புறம் பாஸ்கர் மாமாவுக்காக, அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். மேடமும் உன் மேல உயிரியே வச்சிருக்காங்களே, நான் தான் பார்த்தனே. நீ கொடுத்து வச்சுவம்மா. சரி, மனு சார் எப்படி? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எழுந்ததுமே என்னதான் தேடுவாரு. நான் கூடவே இருந்து ஆறுதல் சொல்லுவேன். சீக்கிரமா உடம்பு சரியாயிடும், அதுக்கப்புறமா நம்ம எஸ்டேட்டுக்கு போகலாம், பழைய காதல் நாட்களை திரும்ப வாழலான்னு சொல்லுவேன். எல்லாமே நடக்குமா? உன் மேல இந்த வீட்டுல எவ்வளோ பேர் அன்பா இருக்காங்கன்னு நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். உனக்கும் மனசாருக்கும் ஏதோ பிரச்சனை நாங்க யாரோ சொன்னாங்க. அவங்க கிட்ட தான் இதை முதல்ல சொல்ல போறேன். வாக்கா, என்னோட இன்னொரு அம்மாவை காட்டுறேன். இப்ப எப்படிப்பா இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. சீக்கிரமா உனக்கு குணமாகணும்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் வேண்டிக்கிறோம். உன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம். நம்ம மேல யாரு உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நாம தப்பிச்சு வாழலாம். இன்னைக்கு வீட்டுக்கு பிளான்டேஷனுடைய யூனியன் லீடர் ஜானகி வந்திருந்தா. மீட்டிங்க்கு வந்தா. நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் பார்க்கலையே. உன்னை பார்க்க வந்திருந்தா. அப்ப நீ தூங்கிட்டு இருந்த. அப்போ அஞ்சனா ஜானகி கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அவ நீ சீக்கிரமா குணமாகணும்னு தினமும் வேண்டிக்கிறாளா. அவ மேல நீ உயிரையே வச்சிருக்கன்னு சொன்னா. எல்லாமே நடிப்புமா. அவ பெரிய திருடி. மனு, நீ அவ மேல உயிரா இருக்கேன்னு அவ சொன்னது பொய் தான். ஆனா எதுக்கு அந்த பொய்ய சொன்னா? 4 செவத்துக்குள்ள மட்டும் இருக்க வேண்டிய விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். எந்த அளவுக்கு கவனமா அவ நடந்துக்கிறா தெரியுமா? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா பிகே நிலையத்தோட கௌரவம் கெட்டுடும்னு அவ யோசிக்கிறா. ஜானகி சொன்னதையும் நீ தெரிஞ்சுக்கணும். மனு சாரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க எல்லாரும் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறோம்னு சொன்னா. அது உன் மேல இருக்கிற அன்புனால இல்ல, அஞ்சனா மேல அவங்களுக்கு இருக்கிற பிரியத்தினால. எனக்கு யாரோட அன்பும் தேவையில்லை. நான் யாருக்கிட்டையும் அன்புக்காக கெஞ்சவும் இல்லை. நீங்க சொன்னா அவ அடிச்சிங்களா? அவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அடிச்சிங்களா? அடிக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணான்னு அவகிட்டயே நீ கேளு.
ஹலோ டாக்டர். மனுவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, இப்போ அவன் ஓகே தான். அஞ்சனா தானே அவனை பார்த்துக்கிறா? ஆமா. சரி, நான் கூப்பிட்டது எதுக்குன்னா மனுவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார், ஒன் மிஸ்டர் அலெக்ஸ். அவரும் லிவரை கொடுக்க ரெடியாக இருக்காரு. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அலெக்ஸோட லிவரும் மனுக்கு மேட்ச் ஆகுது. சரி, எதுக்கும் அதுவும் இருக்கட்டும். தென் ஓகே. என்னம்மா? டாக்டர் கங்காதரன் தான். அலெக்ஸோட லிவரை டெஸ்ட் பண்ணாங்களாம், அது மேட்ச் ஆகுதான். பாத்தீங்களாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அவன் மட்டும் இல்லைம்மா, மாயா, அப்புறம் எவ்வளவோ பேர். நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும் ஓடி வந்துருவாங்க. அஞ்சனாவோட லிவரை நான் ஏற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. வாழ்நாள் முழுக்க அவள் அடிமையாக இருக்கலாம்ல. அது நடக்காது. லிவரே கிடைக்காம நான் செத்தா கூட பரவாயில்ல. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். அஞ்சனாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தோம், அன்னைக்கு பார்க்க முடியல. எப்பவுமே உங்களை பத்தி தான் அவ பேசிக்கிட்டே இருப்பா. அஞ்சனாவை நம்ம எல்லா விஷயத்துலயும் பார்ட்னரா ஆக்கிடலாம். இவ சைட்ல இருந்து எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது. வராதுன்னு சொல்ல முடியாது, சின்ன பிரச்சனை வரலாம். என்னக்கா அது? பிரச்சனைன்றது வேற ஒண்ணும் இல்ல, இவ அன்பாலேயே கொன்னுடுவா. அப்படின்னா நான் அன்பு காட்டாததுனாலதான் நீங்களும் உயிரோடு இருக்கீங்களா? இப்படி கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஒண்ணு தெரியுமா மேடம், இவ சின்ன வயசுல பெரிய ரவுடியா இருந்தா. ஆம்பளை பசங்களையே போட்டு அடிப்பா. ஒரு சம்பவம் சொல்றேன். இவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட ஒருத்தன் வம்பு பண்ணான். அவனோட நோக்கமே வேற. இவ என்னன்னு கேட்க போனா அவன் ஓடிட்டான். இவ ஒரு கம்பை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டா. அவன் காலில் சிக்கி கீழே விழுந்துட்டான். அவனை மரத்துல கட்டி போட்டு ஒரு போர்டியே எழுதி வச்சுட்டா, பெண்கள் ஜாக்கிரதை, காம கொடுறன்னு. அக்கா, என் வீர கதையெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அம்மாவுக்கு போர் அடிக்க போகுது. அஞ்சனாவுக்கு 2 வயசா இருக்கும்போது சங்கரன் எஸ்டேட்டுக்கு வந்தாரு. அப்போ அது பிகே பிளான்டேஷன் இல்லை, அது வேற ஓனர். இவளை பார்த்ததும் எல்லாரும் சுத்தி நின்னுட்டோம். அப்படியே தக தகன்னு தங்க பொம்மை மாதிரி இருப்பா. யாரோ ஒருத்தி பெத்து போட்டு போயிருப்பான்னு அங்க நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. எங்க அப்பா சங்கர் தாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கதை சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. எங்க அம்மா ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. இதோ இந்த அம்மா மாதிரி. அஞ்சனா, மேடத்தையும் பிளான்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. காலும் வேலை செஞ்சா வரலாம். கால் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வரேன். அஞ்சனா, இவதான் சுஜா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சுஜா, இவங்க யார் தெரியுமா? ஒரு க்ளூ. பிளான்டேஷன்ல ஒரு அக்கா. யூனியன் சம்பந்தப்பட்டவங்களா? ஆமா, ஜானகி அக்கா. அஞ்சனா தினமும் உங்களை பத்தி தான் பேசுவா. 2 பேரையும் மேடம் சாப்பிட வர சொன்னாங்க. அம்மா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க போயிட்டு வரோம். மேடம், சீக்கிரமாவே குணமாயிடும். அதுக்கப்புறம் பிளான்டேஷனுக்கு வாங்க. வாக்கா.
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாரதா? ஆமா மேடம். ம். உங்க அப்பா உடம்புக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ம். வேணும்னா ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டலாம். பணம் நான் தரேன். சரிங்க மேடம். இந்த சோனா கால் பண்ணாளா? இல்ல மேடம். நேத்து ராத்திரி சோனா டெரஸ் வழியா வீட்டுக்குள்ள வந்தது தெரியுமா? ஆமா. அந்த கதவை திறந்து வச்சது யாரு? ஐயோ, எனக்கு தெரியாது மேடம். சாரதா, செய்யற தொழிலுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். நாம இருக்கிற வீட்டுக்கு விசுவாசத்தோட இருக்கணும். அப்பதான் நாம மனுஷங்களா இருப்போம். ஜானகி எங்க? அங்க இருக்காங்க. அங்கே சாப்பிடுறேன்னாங்க. சாரதா, போய் ஜானகிய நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. சரி. அப்புறம் ஊர் விஷயம் எல்லாம் பேசி முடிச்சாச்சா? இன்னும் நிறைய பேசணும். எனக்கு எங்க ஊர் கதையெல்லாம் கேக்குறது சுவாசிக்கிற மாதிரி. வா. என்ன மேடம்? உட்காரு ஜானகி, சாப்பிடலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் அங்கேயே சாப்பிடுறேன். ஜானகி, நீ என் மருமகளுக்கு அக்கா மாதிரின்னு இவ என்கிட்ட சொன்னா. அது உண்மைதானே? ஆமா. மருமகளுக்கு தெரிஞ்சவங்க வந்தா தரையில உட்கார வச்சு சாப்பாடு போட முடியுமா? அது முறையா ஜானகி? அது அஞ்சனா உனக்கு ரிலேஷன் இல்லைன்னா உன் இஷ்டம். அட வாக்கா, உட்காரு. வந்து உட்காருனா. இங்க எவ்வளவு நாள் இருக்க போற ஜானகி? ஐயோ, காலையில கிளம்பணும். அதுக்கு அஞ்சனா சம்மதிக்கணுமே. போதும். நாளைக்கு யூனியன் மீட்டிங் இருக்கான். அதுக்காக போய் தானே ஆகணும். யூனியன் வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அஞ்சனா மேல இருக்கிற அன்புனாலதான் எல்லாம் நல்லா போகுது. எல்லாமே ஸ்மூத்தா முடியுது. யாராவது ஏதாவது சொன்னா அஞ்சனா கிட்ட சொல்லிடுவேன்னு நான் சொல்லுவேன். அப்ப அமைதியாயிடுவாங்க. பழைய அரசியல் யூனியன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு தானே நினைக்கிற? அவங்க உள்ள வந்துட்டா அப்புறம் கட்சியில நடக்கிற எல்லா பந்த்லயும் ஸ்ட்ரைக்லயும் நம்ம இருக்கணும். அப்புறம் ராத்திரி அங்கங்க டீ எல்லாம் திருடுறாங்களான்னு டவுட் இருக்கு. புதுசா 10 செக்யூரிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்புறம் அருணும் அங்க வந்துருவான். அருண் தான் இனி பிளான்டேஷனோட சீஃப். சாப்பிடுமா? எதுக்கு போனை கீழே வச்சிட்டீங்க? எடுத்து கால் பண்ணுங்க. 3-4 மணி நேரமாவது கண்டினியூஸா பேசுங்க. ரேடியேஷன்லாம் என்ன பண்ணிட போகுது? நாம தான் எப்படியும் சாக போறோம்ல. என்ன, சொன்ன டைமுக்கு முன்னாடி சீக்கிரமா போயிடலாம். இனிமே இந்த மாதிரி கண் முழிச்சு கஷ்டப்பட தேவையே கிடையாது. பேசாம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். எதுக்குடி எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போற? அதான் கூட ஒருத்தன் இருக்கானே, அருண். அவன் தான் ரகசிய காதலனாச்சே. நீங்க சம்மதிச்சா நான் ஓப்பனா லவ் பண்ணுவேன். நான் அப்படிலாம் செத்துருவேன்னு நீ நினைக்காத. நீ சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறத பார்த்துட்டு தான் நான் சாவேன். நான் சோத்துக்கு பிச்சை எடுக்கிறத பார்த்தா செத்துருவீங்கன்னா நாளையில இருந்து நான் பிச்சை எடுக்கிறேன். எனக்கு தெரியும்டி. நான் செத்த உடனே முதல்ல சந்தோஷப்பட போற ஆளே நீதான். அதுல என்ன டவுட் உங்களுக்கு? எவ்வளவு கோவில்ல நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியா? அப்பனா உனக்கு கேளு. எனக்கு லிவர் கொடுக்கறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரிசை கட்டி நிக்கிறாங்க. அதெல்லாம் டாஸ்மார்க் முன்னாடியா இருக்கும். அலெக்ஸ், அவனோட லிவர் எனக்கு மேட்ச் ஆகுது. அவன் எனக்கு கொடுப்பான். அவன மாதிரி இருக்கிறவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அலெக்ஸோட லிவரும் சேம் கேட்டகரி தானே. முதல்ல அவருக்கு லிவர் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க. இந்நேரம் ஆல்ரெடி குடிச்சு காலி ஆயிருக்கும். சரக்கு காலி பண்ணட்டும். அப்படியே வந்தாலும் உன் லிவர் எனக்கு வேண்டாம்.
நான் லிவரை குடிகாரனுக்கு தானம் பண்றேன்னு ஒன்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்கலையே. நீ ரொம்ப நேரமா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை ஓங்கி செவில்லையே அரையறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்காத. அது உண்மைதானே, கையை தூக்கிறதுக்கு கூட உங்களுக்கு சக்தி கிடையாது. பாக்குறியா? உனக்கு இப்ப பார்க்கணுமா? தேவையில்லாம உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி இப்ப என்ன ஆகுது பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் பேசாம படுங்க, சரியாயிடும். கண்ணே கலைமானே, கண்ணே கண்டேன் உனை நானே. என் செல்ல குட்டிக்கு உம்மா. என்னோட செல்ல அம்மாவுக்கு உம்மா உம்மா. காலையில நீங்க சரியாவே சாப்பிடல. என்ன சொல்ற அஞ்சனா? இப்ப சாப்பிட்டா அப்புறம் மதியம் பசிக்காது. உனக்கு தெரியும்ல, பிளான்டேஷன்ல 11 மணிக்கு தான் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். அண்ணா, இவங்க தான் ஜானகி அக்கா. தெரியும். இவரு சந்திரன் அண்ணா, இந்த வீட்ல ரொம்ப முக்கியமான புள்ளி, அம்மாவோட சாரதி. தெரியும், அங்க உன்னை கூட்டிக்கிட்டு இவர் தானே வந்தாரு. அண்ணா, அக்காவை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணி. சரிம்மா. அதெல்லாம் வேணாம். அஞ்சனம்மா சொன்னதை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய வேலையே. கார் அந்த பக்கம் நிக்குது, போய் எடுத்துட்டு வந்துடுறேன் 5 நிமிஷத்துல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி வீட்டுல இவ்ளோ சந்தோஷமா வாழ்றது. நான் இத போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எங்க வீட்டு பொண்ணு கலெக்டர் ஆகலனா என்ன, மகாராணி ஆயிட்டாலே. இந்தக்கா. என்னம்மா இது? இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. இது நான் வேலை பார்த்து கிடைச்ச சம்பளம்க்கா. இப்படிலாம் சந்தோஷமா கொடுக்க சொந்தக்காரங்க நீங்க தானே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கோங்க. என் சம்பள காசு நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க. அப்புறம் இது என்னோட பாட்டிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸ்நாக்ஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோட குட்டி பசங்களுக்கு ஸ்வீட்ஸ். இந்தக்கா. எங்க அஞ்சனா யாரையுமே மறக்கல. அப்படிலாம் நான் மறந்துடுவேனா? நாளைக்கு எனக்கு ஒரு தேவைன்னு வந்தா நீங்க தானே இருக்கீங்க. நாளைக்கே நான் இங்கிருந்து வந்துட்டா என்ன வேணான்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அஞ்சனா, அட, யாருக்கா இது? என்ன இந்த பக்கம்? நேத்து மினிஸ்டர் ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தது. அது முடிஞ்சதும் மேடம் கூட்டிட்டு வந்தாங்க. மேடம் கிட்ட அன்பை எதிர்பார்க்காதீங்க. நாமெல்லாம் வெறும் தொழிலாளர்கள் தான். முதலாளிங்க சொல்றத கேட்கணும். நமக்கு சாப்பாடு போடுறது இவங்க தானே. உன் வேலையெல்லாம் எப்படி போகுதுப்பா? நான் தான் சொல்றேனே,
என் பாஸ் சொல்றத கேட்கணும். பிடிக்கலனா பனிஷ்மெண்ட். எனக்கு இப்பதான் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரே கொடுத்துருக்காங்க. என்ன அருண்? நான் மூணாருக்கு கிளம்புறேன். நாளைக்கே பிளான்டேஷனுக்கு சார்ஜ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பெஸ்ட் ஆஃப் லக் அருண். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அதை பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஆனா நீ அஞ்சனா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஏன்னா இவ உன்னோட ஃப்ரெண்ட். இன்னொரு விஷயம், அவ தானே பாஸ். ஜானகியும் அங்கதான் கிளம்பிட்டா. நான் கூட்டிட்டு போறேன். போயிட்டு வரேம்மா. மேடம். போயிட்டு வா. அருணோட கோவம் இன்னும் போகலையா? இல்ல, சின்ன விஷயம் போதும், குழந்தை மாதிரி நடந்துப்பான். அதுதான் நல்லது. குழந்தைங்களுக்கு தான் மனசுல வஞ்சம் இருக்காது. நீ எங்கம்மா கிளம்புற? நீதான் என்ன கொல்லுவன்னு சொன்னல. நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த உயிரை நான் எடுக்கிறேன் நீ சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கொல்லுவன்னு தானே? நான் அப்ப ஏதோ கோவத்துல சொல்லிட்டேம்மா. இனி உனக்கு எப்ப கோவம் வரும்னு எனக்கு தெரியாதேம்மா. உன்னை நான் 13 மாசம் சுமந்து பெத்தண்டி. அந்த நன்றி கூட உனக்கு இல்லல்ல? அம்மா 13 மாசமா? ஆமா, கல்யாணம் ஆகி 3 மாசம் முடிஞ்சதும் கர்ப்பமான. அப்புறம் நீ 10 மாசம் கழிச்சு பிறந்த. இப்ப இந்த மகளுக்கு இந்த அம்மா போரம் ஆயிட்ட. இனி இங்க வரமாட்ட. நீ என்ன கொல்றதை விட ஏதாவது ரயில் முன்னாடி விழுந்து நான் செத்துறேன். ஏய், கைய விடுடி. அம்மா அம்மா சொல்றத கேளுமா. யார்கிட்ட நான் முடிவெடுத்தா எடுத்துதான். அம்மா நீதான் என்ன வேணான்ட்டல்ல? ஆமா வேணாம், நீ கிளம்புமா. போமா. நான் போறேன். அம்மா நீ போக வேண்டான்னு சொன்னா நான் போக மாட்டேன். கடைசியா சொல்றேன், நீ போக வேண்டான்னு சொன்னா நான் போக மாட்டேன். நான் போயிடுவேன். போமா. போயிடுவேன். அதான் சொல்லிட்டேன்ல, போமா. அப்படிலாம் நான் போக மாட்டேன். நான் போயிட்டா நீ இஷ்டம் போல ஆடுவேன். அந்த ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் கனவு காணாத. நான் இங்க தாண்டி இருப்பேன். யாருக்கிட்ட? எதிரிக்கு கூட இப்படி ஒரு அம்மாவை கொடுத்துறாத கடவுளே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.